அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 72:17 அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்துமே அவருடைய பெயரில், அவருடைய நாமத்துக்குள்ள தான் இருக்கிறது. அந்த நாமம் என்னன்னைக்குமே இருக்கும். அந்த நாமம், அந்த பெயர் ஒரு நாளும் அழிய போவதே இல்லை. இந்த பூமியில சூரியனும் சந்திரனும் மற்ற எல்லாம் இருக்கிற வரைக்குமே அவருடைய நாமம் பரம்பரையாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா. ஆகவே அந்த நாமத்துக்குள்ள தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருப்பதாக தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தி என்னன்னா, நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தொடங்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் நம்புங்கள், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்ட நான் எதையெல்லாம் அவர் நாம மகிமைக்காக செய்கிறேனோ அதில் ஒரு விருத்தி உண்டாகும். ஏனென்றால் தாவீதினுடைய வாழ்க்கையில வர வர அவன் விருத்தியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். மிகப்பெரிய சத்துருவாகிய கோலியாத் என்ற அரக்கன், ராட்சசன் அந்த தேசத்தையே கலக்கி கொண்டிருக்கிறான். எல்லாரும் பயக்கிறாங்க. ஆனா தாவீது தைரியமாக அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு காரணம், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே அந்த கர்த்தருடைய நாமம்தான் அவனை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குள்ளாக நடத்துகிறது. அப்போ எதிரி எவ்வளவு பெரியவன் என்று யோசிப்பது நம்முடைய வேலை அல்ல. எனக்குள் இருக்கிற கர்த்தருடைய பெயர், நாமம் இருக்குதே, அது மட்டுமே எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது என்று நினைவில், தியானத்தில் இருக்கிற நீங்களும் நானுமே பாக்கியவான்களாய், பாக்கியவதியாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் யாவரும் ஆண்டவர் நாம மகிமைக்காக செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆசீர்வதிக்கும், விருத்தி அடையும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் செய்கிற காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி உங்களுக்கு எழும் பட்சத்தில், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற இந்த காரியத்தில் உங்களுக்கு சாதகமான நிலை வரும், சாதகமான ஒரு முடிவு வரும். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இந்த வார்த்தையை முன்னிட்டு அடுத்த அடி எடுத்து வையுங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி வேறு பிரித்திருக்கிறீர். உமக்குள்ளான அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்களுக்குள்ளாக வந்துவிட்டது. ஆகவே நாங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு ஜெயம் இந்த நாளிலே கிடைக்க போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இதுவரை பார்த்திராத ஒரு வெற்றியை அடைவார்களாக, நிம்மதி அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக, விருத்தியின் அனுபவம் வருவதாக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, ஜெயம் இவர்களுடையதாய் மாறுவதாக ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.